அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இப்பதிவு வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அவர்களின் வாழ்வியல் சுருக்கம் தொடர்ச்சியில் பதிவு 10 வரலாறு தொடர்கிறது. ஜோதி தம்பம் வடிவமைப்பு குறித்து ஐயா அவ்வப்போது குறிப்பால் உணர்த்திய விளக்கங்கள் சில. ஐயா திருவருள் பேற்றினை பெரும் பயணத்தில் எவ்வளவு தூரம் கடந்துள்ளார் என்பதை நாமும் அறிந்து பின்தொடர உதவும் என்பதால் இங்கே குறிக்கப்படுகின்றன. 1. வள்ளல் பெருமான் வையகத்தீர் வானகத்தீர் மற்றகத்தீர் நுமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர் என்னும் பாடலால் மரணவாதனையை தவிர்க்க வளர்ஞான சித்திபுரம் வருக என்று அறைகூவி அழைத்தார் அன்றோ. இவ் அறைகூவலை சித்தி வளாகம் ஜோதி வெளியில் அமைந்துள்ள ஜோதி தம்பம் வெளிப்பாடாக காட்டி நிற்கிறது. தம்பத்தின் உச்சியின் மையத்தில் கீழ்நோக்கி உள்ள விளக்கு இவ்வையகத்தாரையும் மையத்தில் மேல் நோக்கி உள்ள விளக்கு வானகத்தாரையும் வட்ட வடிவில் சுற்றிலும் உள்ள எண் விளக்குகள் அதாவது 8 விளக்குகள் மற்றகத்தாரையும் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு பெற ஒளிகாட்டி வழிகாட்டி அழைக்கின்றன. 2. அம்மட்டோ வள்ளல் பெருமான் தமது உரையில் பெண்டத்தில் உள்ளதை அண்டத்தில் காட்டினர், உண்மையை மறைத்து போட்டனர், ஆதியில் ஓர் வல்லவன் பூட்டிய பூட்டு என குறித்துள்ளார் அல்லவா. அப்பூட்டினை திறந்து உண்மையை வெளிப்படுத்தும் பொருட்டே ஆண்டவர் அண்டத்தில் 4 இடத்தும் பிண்டத்தில் 4 இடத்துமாக 8 இடத்தும் நிறைந்து விளங்குகின்றார் என்னுமோர் அற்புத பேருண்மையையும் எல்லா உலகும் அறிய அறிவித்துள்ளார். அந்த 8 இடத்தையும் ஜோதி தம்பத்தின் உச்சியில் வட்ட வடிவில் அமைந்துள்ள 8 விளக்குகளும் குறித்து காட்டுகின்றன. மேல் நோக்கி உள்ள விளக்கு அனாதி அனக அகர திருவண்ண அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதியையும், கீழ்நோக்கி உள்ள விளக்கு தகரத் தமிழாம் அனாதி அனக அகர உகர சமூக வண்ணத் தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதியையும் காட்டாமல் காட்டி நிற்கின்றன. யோக மாந்தர்களும் மெய்ஞானியர்களுமே சமூக வண்ண தகர தமிழறிந்து அது காட்டும் வழி நடந்து தனிப்பெரும் கருணை பெற்று அருட்பெரும் ஜோதியாக வல்லார் என்பதை வள்ளல் பெருமான் நான் சொல்வதெல்லாம் இப்போக மாந்தர்களுக்கு அல்ல யோக மாந்தர்களுக்கே என்றும், நான் சொல்வதை கேட்க வல்லவர்கள் வடக்கில் வெகு தூரத்தில் உள்ளனர் என்றும் கூறியுள்ள அருளுரையால் தெளியப்படுகிறது. 3. ஜோதி தம்பத்தின் அடியில் அமைந்துள்ள சிறு மண்டபத்தில் கீழ்நோக்கி உள்ள விளக்கு மகர உகரமாம் போகமாந்தரை குறித்து நிற்கிறது. திருவருளின் ஏகதேச சிறு ஒளியால் போகமாந்தர்கள் தங்களை மறைத்திருக்கும் அசுத்தமாயா கருந்திரையை விலக்கி கடக்க வழிகாட்டி நிற்கிறது.
அச்சிறு மண்டபத்தில் மேல் நோக்கி உள்ள விளக்கு தனிப்பெரும் கருணையை நோக்கி நிற்கும் வகர உகரமாம் யோகமாந்தரை குறிக்கின்றது. இன்னுமோர் உயர்ந்த உண்மையையும் இது காட்டி நிற்கிறது. அந்தத்தை பூர்வமாக்கி அந்தாந்தத்தை சமரசமாக்கி அதை மீதானமாக கொண்டு விளங்குவது சுத்த சன்மார்க்கம் எனக் காட்டி, வள்ளலார் நானோர் சைவனும் அல்ல என்றமையால் அந்தமாம் சைவ சித்தாந்த விளக்கமாகிய அகர உகரமாம் சிவலிங்க வடிவினையும் இவ்விளக்கு குறித்து நிற்கிறது. இதனால் அந்தத்தினராகிய யோக மாந்தர்களும் அந்தாந்தத்தினர்களாகிய மெய்ஞானியர்களுமே சுத்த சன்மார்க்கத்திற்கு அருகர் என்ற மறைபொருள் உண்மையையும் இது காட்டாமல் காட்டுகிறது. 4. 8ம் 2ம் என்னும் மறைமொழி தமிழகத்தில் எல்லா ஆன்மீக பெரியார்களாலும் கையாளப்பட்டுள்ளது. ஒரு மொழியே அவரவர்கள் பெற்ற நிலைகளுக்கேற்ப பல்பொருள் வேறுபாட்டினை தன்னுள் அடக்கி நிற்கிறது என்பதை ஐயா அவர்களின் அருளுரையினின்றும் அறிந்து கொள்ளலாம். நோவாத நோன்பு என்னும் பாடல் வழி வள்ளல் பெருமான் இதுகாரும் எவ்வுலகினும் யாரும் பெறாத பேற்றினை தான் பெற்றதை எடுத்து காட்டியுள்ளார். அப்பேற்றினையும் அவ்வெட்டும் 2ம் என்னும் மறைமொழி சுட்டுவனவாக உள்ளது என்பதை 8.2 அறிவித்து எனை தனியேற்றி என்னும் அருட்பாவால் அறிய வருகிறது. இவ்வுயரிய தனி நிலையினையும் ஜோதி தம்பத்தின் உச்சியில் உள்ள எண் விளக்குகளும் மேல் கீழ் நோக்கியுள்ள 2 விளக்குகளும் விளக்கி ஒளிகாட்டி நிற்கின்றன. 5. வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தனக்கு அளித்த பேறுகளையெல்லாம் பலவாறாக திருவருட்பாவிலே பக்குவம் உடையோரும் பெற்று உய்யும் பொருட்டு திருவாய் மலர்ந்துள்ளார். நவநிலை தந்த குருவே என்றும் அப்பேறுகளில் ஒன்றை குறித்துள்ளார். இப்பேற்றையும் ஜோதித்தம்பம் தன்னிடத்தே காட்டி நிற்கிறது. வட்ட வடிவில் அமைந்துள்ள 8 விளக்குகளும் மையத்தில் கீழ் நோக்கியுள்ள விளக்கும் நவநிலையையும் நவநிலை தந்த குருவாம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை மையத்தில் மேல் நோக்கியுள்ள விளக்கும் குறிப்பனவாக உள்ளன. மாயபோகத்தினருக்கு இது வெறும் விளக்கு தம்பமாகத்தான் தோற்றும். இவ்விதம் ஜோதி தம்பம் ஆனது கண்ணுறுவோர் அவரவர் பெற்றுள்ள பக்குவ நிலைக்கு ஏற்ப அறிந்து உணர்ந்து தெளிந்து இன்புற்று உய்வு பெற விளங்கியும் விளக்கியும் நிற்கிறது என வியந்து ஓதுவது மிகை ஆகா. வள்ளல் பெருமான் ஸ்ரீமுக ஆண்டு தைத்திங்கள் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை 1874ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 30ஆம் நாள் புனர்பூசம் முடிவுற்று பூசம் தொடங்கிய வேளை இரவு 12 மணிக்கு அருட்பெரும் ஜோதியில் ஒருமை உற்றார் என்பதை அருட்பெரும் ஜோதி எம்மை அவாவுகின்றது, யாம் அதன் வசமானோம் என்னும் அருள்வாக்கானும் அருட்ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு என்னும் அருட்பாவானும் தெளிந்து உணரப்படுகிறது. இதுகாரும் எவ்வுலகும் எங்கனும் கண்டறியாத கேட்டறியாத இவ் அற்புத பெற்றினை எல்லா உலகமாந்தரும் வானகமாந்தரும் மற்றகமாந்தரும் கண்டு கேட்டு இன்புறும் பொருட்டே அப்பேற்றினை யாம் என்று பெறுவோம் என்னும் ஏக்கத்தை தம்மகத்தே பெற்று உய்யும் பொருட்டும் வேலூர் ஐயாவின் திருவுளத்தே கருவான என்னும்
தமிழ்மணி மண்டபமாகவும் பூத்து மலர்ந்து காட்சியளித்து கொண்டிருக்கிறது, ஒலித்து கொண்டிருக்கிறது. இம்மணிமண்டபம் ஜோதி வெளியின் முன்புற படிகளை கடந்து அடுத்த மேற்கு திக்கு அமைத்திட பணி தொடங்கப்பட்ட போது ஊரார் சிலர் ஏற்படுத்திய தடைகளினால் ஜோதி தம்பத்திற்கு சற்று தென்கிழக்கிலும் அமைக்கப்பட்டு வரும் அருட்பா மண்டபத்துக்கு முன்பும் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மணிமண்டபம் முதலில் அமைக்க கருதிய இடத்திலே அமைந்திருந்தால் முழுவதும் கருங்கற்களாலும் வேறு வடிவமைப்போடும் இன்னும் சிறப்போடும் அமைந்திருக்குமென பின்னர் ஐயா விளக்கினார்கள். இப்பணி தற்போதத்தாலே செய்யும் பணி அன்று, தெய்வ சம்மதத்தாலே நடைபெறும் பணி ஆதலின் எப்போது எப்படி எவ்விதம் திருவருள் கூட்டுவிக்கின்றதோ அப்போது அப்படி அவ்விதம் செய்யப்பட்டு வருகிறது. இது தற்போத பணி அன்று. தெய்வப் பணி என கூறுதல் வெறும் புகழ்ச்சி அன்று, உண்மை. இப்பணியிடத்தே இப்பணிக்குரியவர் ஊரும் பேரும் காணா காட்சி ஒன்றே இதற்கோர் எடுத்துக்காட்டாம். விழா குறிப்புகள் அடங்கிய கல்வெட்டினை கோயிலுள் அமைக்க தொடக்கத்தில் கோயிலின் அறங்காவலர் குழுவால் அனுமதி மறுக்கப்பட்ட போது அரசியலார் உதவியை நாட சில விருப்பம் தெரிவித்தனர். ஐயா அவர்கள் அரசியலார் உதவியோடுதான் இது நடைபெற வேண்டுமாயின் தெய்வப் பணி அன்று, தெய்வ சம்மதம் இருந்தால் நடைபெறட்டும் என கூறி மறுத்தமை இவ்வரலாற்றில் முன்னம் குறிக்கப்பட்டுள்ளது. இது தெய்வப்பணி என்பதை ஐயாவின் கூற்று கூறாமல் கூறி நின்றதை நம்மனோர் அறிந்து கொள்ள முடியாதது சிறுமையே. இப்பணி தெய்வப்பணியாக இருந்தும் அறங்காவலர் குழு கோயிலுள் கோரிய இடத்தில் பணி செய்ய அனுமதி மறுத்தபோது கெட்டது போல நல்லது வரும், நல்லது போல கெட்டது வரும், எல்லாம் நன்மைக்கே என்று ஐயா கூறி அமைந்ததை இங்கு எண்ணி பார்க்கும்போது இம்மறைமொழி உண்மைகள் விளக்கமாகின்றன. அனுமதி அளித்து கோயிலுள் பணி தொடங்கியிருந்தாலும் இப்போது வெளிப்புறத்தில் விரிந்து வளர்ந்து ஓங்கி பொலிவுற்று விளங்குவது போல அமைத்திருக்க இயலாது. ஏனெனின் இடையிடையே தடையும் குறுக்கீடுகளும் புகுந்து குறுகிய அளவிலேயே அமைத்திட நேர்ந்திருக்கும். அதனால் அனுமதி மறுக்கப்பட்டதே நன்மை ஆயிற்று, ஐயா கூறியது போல. இதனால் நமது வாழ்வில் ஏற்படும் தடை, தோல்வி, துன்பம் முதலானவையும் நமது நன்மை மேம்பாடு கருதியே ஆண்டவர் கருணையால் விளைகின்றன என்னும் படைப்பின் இச்செயல்பாட்டினையும் நாம் அறிந்து உணர்ந்து அமைதி பெற பேர் உதவியாகவும் இந்நிகழ்வு அமைந்துள்ளது. ஜோதி தம்பமானது அனைவரையும் அடையாளம் காட்டவல்லது. தம்மை பெரியார் என்றும் சன்மார்கி என்றும் வெளிப்படுத்தி கொண்டவர்களையும் கொள்பவர்களையும் இன்னார் இன்னார் என படம் பிடித்து காட்டியுள்ளது. இனியும் காட்டும். இங்கே வேடங்கள் விலை போகா. உண்மை ஒன்றே நிலைக்கும். இயற்கை உண்மை கடவுள் லட்சியம் கொண்ட பெரியோர்கள் இதனை கண்டு உணரலாம். ஒளி ஒளியாகி ஒளி உருவாகாவிடின் உயிர்கள் உய்ய வழிகாட்டும் முறையில் தோன்றா மொழி தோன்றா என்னும் விளக்கம் ஐயாவின் அருளுரையிலே காண கிடக்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் என்னும் தேவர் குரலின் முதற்பாவின் முதலடியும் இதற்குச் சான்றாம். இவ்விளக்கமே சித்தி வளாகும் ஜோதி வெளியில் ஜோதி தம்பமாகவும் ஒளி தமிழ்மணி மண்டபமாகவும் ஒளி விளங்குகின்றன. அம்மண்டபத்தே ஒலிக்கும் தமிழ்மணியும் உருவாக காட்சி தரும் ஐயாவின் மணிவாசகங்களும் இவ்விளக்க உண்மையினை பறைசாற்றிக் கொண்டு இருக்கின்றன.
இம்மணிவாசகங்கள் வள்ளல் பெருமான் பெற்ற அற்புத பெற்றினையும் அவர் திருவாய் வழி திருவருளால் மொழியப்பட்ட ஊன்றிய தமிழ் மாமறையாம் திருவருட்பாவின் தன்னிகரற்ற தனிச்சிறப்பினையும் எடுத்து இயம்புவனவாக உள்ளன. மாயத்திரைகள் ஏழினையும் திறந்து திருவருளை காட்டினார் திருவருள் பிரகாச வள்ளலார். அத்தகு அருட்பிரகாச வள்ளலையும் அருளால் வெளிப்பட்ட அருட்பாவினையும் மறைப்புத் திரைகளால் மறைத்து வருகின்றனர் மாயபோக மாந்தர்கள். இம்மாயபோக மாந்தர்களின் மறைப்புத் திரைகளை கிழித்து காட்டுவதே ஐயாவின் மணிவாசகங்கள். இனி வரப்போவது சுத்த சன்மார்க்க காலம் என வள்ளல் பெருமான் கூறியுள்ளார். அந்த சுத்த சன்மார்க்க காலத்தில் வரவிருக்கும் அந்தத்தினர்களுக்கு வழிகாட்டி அழைக்கும் பொருட்டே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்னும் சொற்களுக்கு ஏற்ப ஐயா அவர்களும் திருவருள் விளக்க இம்மணிவாசகங்களை வெளிப்படுத்தியுள்ளார். சுத்த சன்மார்க்க லட்சியம் உடையவர்களும் அக்காலத்தில் பிறந்து அவ்வழி நடந்து மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை பெறும் பொருட்டே அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் சமூக வண்ண தனிப்பெரும் கருணை எங்கும் பொழிந்து வருகிறது. தமிழகத்தே தோன்றிய பெரியார்கள் அத்தனை பேரும் தாம் பெற்ற இன்பத்தினை இவ்வையகமும் பெற வேண்டும் என்றே விழைந்தனர், வேண்டி அழைத்தனர். அவ்வாழையடி வாழையென வந்த நமது ஐயா அவர்களும் சித்திவளாகும் வாருமின் வந்து காணுமின் வாழ்வு பெருமின் என அறைகூவி அழைக்கிறார். ஆதலின் இந்த அரிய அற்புத வாய்ப்பினை நழுவ விடாதீர் பெரியீர். கண்ணுள்ள போதே காணுங்கள், செவி உள்ள போதே கேளுங்கள், கால் உள்ள போதே நடவுங்கள், கை உள்ள போதே உதவுங்கள், உடல் உள்ள போதே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை பெறுங்கள். மீண்டும் இத்தகையதோர் வாய்ப்பு கிடைக்கப் பெறுமோ? வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதியில் ஒருமையுற்ற தைப்பூச நன்னாள் இரவு புனர்பூச முடிவும் பூச தொடக்கமும் ஆனதால் ஒவ்வொரு தைப்பூச முன்னாள் முன்னிரவும் ஒவ்வொரு திங்களும் பூச நாள் இரவும் பெருமான் பேறு பெற்ற வேளையாகிய நடுநிசி 12 மணிக்கு தமிழ் மணி 5 மணித்துளிகள் ஒலிக்கப்படுகிறது. 5 நிமிடம். எல்லா உலகும் இப்புனித வேளையை செவிமடுத்து மரணத் துயிலினின்றும் எழும்பொருட்டே இவ்வொலி எழுப்பப்படுகிறது. இம்மணி ஓசை ஒலிக்கப்படுவதன் முன்னம் அன்பர்களால் ஜோதி வெளியில் அருட்பாவும் ஐயாவின் மணிவாசகங்களும் ஓதி வழிபாடு செய்யப்படுகிறது. தமிழ்மணி ஒலித்த பின்னர் வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொண்ட திருவரை முன்னர் கற்பூர ஜோதி காட்டி ஜோதி 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 சுயம் என்னும் பாடல் ஓதி வழிபாடு செய்யப்படுகிறது. பின்னர் ஜோதி வெளியில் குழுமியிருக்கும் அன்பர்களுக்கு வழிபாட்டில் செவிக்கு தந்த இனிய சொல் உணவோடு வயிற்றுக்கும் சிறிது இனிமை தரும் சர்க்கரை பொங்கல் பிரசாதம் வழங்கப்படுகிறது. இவ்வழிபாடு எக்காலமும் சிறிதும் தடைபடாது நடைபெற வேண்டும் என்பதும் சிறப்புற்று ஓங்க வேண்டும் என்பதும் ஐயாவின் வானுள்ள வேட்கை. இம்மட்டோடன்றி திங்கள்தோறும் பூச நாள் மட்டும் நடைபெறும் இவ்வழிபாடு நாள்தோறும் இரவு 12 மணிக்கு நடைபெற்று தமிழ்மணி ஒலிக்கப்பட வேண்டும் என்பதுமாம். இவ்வுலகமும் எவ்வுலகமும் மரணத் துயிலினின்றும் எழ வேண்டும் என்பது ஐயாவின் ஏக்கமும் ஆகும். இவ்வேக்கம் தீர உலகீர் விரைந்திடுவீர் சித்திவளாகம் நோக்கி வழித்திடுவோம் எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை. பெற்றிடுவோம் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை. இனி வரப்போகும் காலத்தில் எல்லா உலகமும் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே தழைக்கும். மற்றைய மதங்களும் மார்க்கங்களும்
அவைகளின் கடவுளர்களும் அவர்தம் தலைவர்களும் அத்தலைவர்தம் தலைவர்களும் ஒருவரும் இரார் என்று வள்ளல் பெருமான் சத்திய உரை பகர்ந்து உள்ளதனால் அக்காலத்தை வேண்டி நிற்போம். விரைந்து வள்ளல் காட்டியுள்ள வழி நடப்போம். ஐயா அவர்கள் தமது அருளுரையில் இனி வரப்போகும் சுத்த சன்மார்க்க காலத்தில் எல்லா உலகுக்கும் கடவுள் ஒருவரே, அவரை அடையும் நெறியும் ஒன்றே, அந்நெறியினை போதிக்க வல்ல மொழியும் ஒன்றே என்பதை ஐயத்திற்கு இடமின்றி உறுதிபட வெளிப்படுத்தி உள்ளார். சாகாதவரே சன்மார்க்கி என்னும் அருளுரையால் சாகா பெற்றினை அளிக்கவல்ல நெறி சுத்த சன்மார்க்கம் ஒன்றே என்பதும் அச்சாகா பெற்றினை போதிக்க வல்ல மொழி சாகா மொழியாம் தமிழ் ஒன்றே என்பதும் அச்சாகா பெற்றினை அருளி வாழ்வளிக்க வல்ல கடவுள் இயற்கை உண்மை அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே என்பதும் வெள்ளிடை மலை என்பது சத்தியமே. எல்லா உலகுக்கும் மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை அளிக்கும் கருவிடம் சித்தி வளாகம் என்னும் திருத்தலமே. அதை உறுதிப்பட காட்டும் சான்றே ஜோதி தம்பமும் தமிழ்மணி மண்டபமும். வள்ளல் பெருமான் திருக்காப்பிட்டு கொள்ளும் முன் நான் இருக்கும் இடத்தில் இறைவன் வந்து அமர்வார். அளவிடப்பட முடியாத நெடுங்காலம் எல்லாம் வல்ல சித்தராய் இங்கு வீற்றிருந்து சித்தாடல் புரிவார் எனக் கூறி நமது ஞானக்கண்ணினை திறந்து கொள்ள வழிகாட்டியுள்ளார். அதை குறிக்கும் முகத்தானே தம்மிடம் இருந்த சத்திய ஞான தீபத்தினை முன்வைத்து அவ்வொளியையே கடவுளாக பாவித்து வழிபட்டு வருமாறும் அறிவித்துள்ளார். அவர் பெற்ற மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை நாமும் பெற்று வாழ வழிகாட்டி நம்முள்ளிருந்து உதவியும் வருகிறார். ஆதலின் உலகீர் சித்தி வளாகம் நோக்கி விரைவீர் சுத்த சன்மார்க்கம் சார்வீர் அகரமொழியாம் தமிழை நாடுவீர் இயற்கை உண்மை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை போற்றுவீர். மரணமிலா பேரின்ப பெருவாழ்வை பெற முயன்றிடுவோமே. இதுவரை எழுதப்பட்ட காலம் பவ ஆண்டு ஐப்பசி திங்கள் 30ஆம் நாள் புதன்கிழமை 16/11/1994 வரை. ஐயா அவர்களின் பின் நிகழ்வு அவரது வரலாற்றின் தொடர்ச்சியாக எழுதப்பட்டவை. இத்துடன் இப்பதிவு முற்று பெறுகின்றது. அடுத்த பதிவில் இவ்வரலாற்றின் தொடர்ச்சியை காணலாம். அடுத்த பதிவே இத்தொடர்ச்சியில் கடைசி பதிவு. அது பதிவு 11ஆக அமைகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.